அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி கிராமம் என்பது தனித்தீவாக தற்போது மாறியிருக்கிறது. அந்த ட்ரோன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துரிஞ்சல் ஆற்று நீர் கிராமத்திற்குள் புகுந்ததால் அந்த கிராமமே தனித்தீவாக மாறியிருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்ததால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளப்பெருக்கோடு காணப்படுகின்றன. இந்த சூழலில் தற்போது மணம்பூண்டி கிராமம் ஆறோடு ஆறாக கலந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தனித்தீவாக அந்த கிராமமானது மாறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜனார்தனன் இணைப்பில் இருக்கிறார். ஜனார்தனன், வணக்கம். இந்த மணம்பூண்டி கிராமம் தனித்தீவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க மீட்பு படை வீரர்கள் செல்ல முடியுதா? அந்த கிராமத்துடைய சூழல் தற்போது என்னவாக இருக்கிறது? வணக்கம். தென்பெண்ணையாறு மற்றும் துறிஞ்சலாற்றில் உபரிநீர் வெளியேறியதன் காரணமாக தனித்தீவாக மாறிய மணமுண்டி மற்றும் தேவனூர் பகுதியின் கழுகுப்பார்வை காட்சியை தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். அதாவது விழுப்புரம் கண்டாச்சிபுரம் வட்டத்துக்குட்பட்ட மணமுண்டி மற்றும் அரகண்டலூர் ஆகிய இரண்டு பகுதியில் ஒருபுறம் தென்பெண்ணையாறும் மறுபுறம் துறிஞ்சலாறும் கடந்து செல்கிறது. இந்த நிலையில் வெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் வினாடிக்கு 1,68,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறான துறிஞ்சலா ஆற்றின் சென்று அதன் உபரிநீர் மணமுண்டி மற்றும் அரகண்டலூர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்த நிலையில் ஒருபுறம் தென்பெண்ணையாறு மறுபுறம் துறிஞ்சலாற்று ஆறின் பகுதி, இதன் மத்தியில் நீரால் சூழப்பட்டுள்ள மணமுண்டி தேவனூர் கழுகுப்பாசி தற்போது பார்த்து வருகிறோம். மீட்பு படை வீரர்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு தற்போது இருந்து வருகிறது. அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது அவர்கள் எங்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜனார்தனன்.